வீர விக்னேஸ்வரன் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். கடந்த 2 நாட்களாக விவாத புள்ளியாக மாறியதற்கான பின்னணின்றது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பங்கேற்ற அந்த கூட்டம் தான். இன்னைக்கு இந்த விஜயினுடைய கருத்து தொடர்பான ஒரு கேள்விக்கு பதிலளித்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கூட்டணியுடைய நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில் தான் திருமாவளவன் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாமல் போனது. விஜயுடைய கருத்து நியாயம்தான் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? அருமையண்ணன் திருமா அவர்கள் தமிழகத்தில் ஒரு கொள்கை பிடிப்புள்ள தலைவர். நீங்கள் அகில இந்திய அளவில் பார்த்தா கூட ராம்விலாஸ் பாஸ்வான், ராம்தாஸ் அத்வாலே போன்றவர்கள் மதவாத பிஜேபியின் ஃபோல்டுக்குள்ளே போனால் கூட தமிழகத்தில் கொள்கை பிடிப்போடு இருக்க தலைவர். ஆனால் அவர் இருக்கும் இடம் பிரதமர் மோடியை அகில இந்திய தலைவராக ஏற்றுக்கொண்ட திமுக கூட்டணியில் இருப்பது தான் நம்மளோட முரண்பாடு. அந்த அடிப்படையில் அண்ணன் அவர்களை பல இடத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதை இன்னும் கிளியர் பண்ணுங்க. அது என்ன சொன்னீங்க? அவர் இருக்கிற கூட்டணி பிரதமர் மோடி அவர்களை அகில இந்திய தலைவராக ஏற்றுக்கொண்ட திமுக கூட்டணியில் இருப்பது தான் முரண்பாடு. எந்த இடத்துல சொன்னாங்க? அப்படி எந்த இடத்துல சொல்லலை. இப்போ எங்கேயுமே சொல்லலையே. கூட்டணின்றதுல அவங்க உறுதியா இந்தியா கூட்டணி, அதுதான் நான் சொல்றேன். இந்தியா கூட்டணி இருக்கா? இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா முதல்வர்களும் சித்தராமையா தொடங்கி இப்போ ரேவந்த் ரெட்டி அவர்கள் கொண்டு தேர்தல் அறிக்கையில கேஷ் சர்வேன்னு குறிப்பிட்டிருக்காங்க. வந்தவொடனே கேஷ் சர்வே எடுத்திருக்காங்க. இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லா முதல்வர்களும் அவங்க அவுட் கோயிங் சிஎம் கூட இருக்கலாம். பூபேஷ் பகேல், அசோக் கெலட் கூட அவங்க தேர்தல் அறிக்கை சொல்லியிருந்தாங்க. அப்படி இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி அவர்கள் அனுதினமும் பேசுகிற கேஷ் சர்வே கேஷ் சென்சஸை எடுக்க மறுக்கும் பெரியார் படத்தை போர்த்து கொண்டு சமூக நீதிக்கு எதிராக செயல்படும் திமுக பிஜேபி வாய்ஸ்ல இல்லைன்னு நீங்க நான் சொல்றீங்களா? அப்படித்தான் அவங்க சொல்றாங்க. இல்ல, பாஜக எதிர்ப்பு ஒரே லட்சியம். பிறப்பின் அடிப்படையில் தன்னோட பையனையும் பேரனையும் அதிகாரத்தில் வைத்துக்கொண்டு இந்த அதிகாரத்தையும் பணத்தையும் காப்பாற்றுவதுதான் திமுகவின் லட்சியம். கொள்கை கோட்பாடு எங்க தலைவர் சொல்ற மாதிரி இதை காப்பாற்றுறதுக்கு கொள்கை கோட்பாடை அப்பப்ப தொட்டுக்குவாங்க. இல்ல, விசிகாவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது, திமுகவுக்கு ஒரு அரசியல் ரீதியிலான நிலைப்பாடு இருக்குது, கொள்கை இருக்குது. தாவேகாவுக்கு என்ன நிலைப்பாடு? விசிகா அவர்களுக்கு குறிப்பா அருமையண்ணன் திருமா அவர்கள் கொள்கை பிடிப்பு உள்ளவர். அதற்காண்டி தான் நான் சொன்னேன், அகில இந்திய அளவில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள்லாம் பிஜேபி ஃபோல்டில் போனா கூட அண்ணன் திருமா அவர்கள் கொள்கை பிடிப்பு உள்ளவர். அப்படி இருப்பவர் ஒரு அம்பேத்கர் மேடையை தவிர்க்க மாட்டார். ஏன் நாங்கள் நினைக்கிறோம்னா, புரட்சியாளர் அம்பேத்கரை தலித் மக்கள் பேசுறதை விட நான் தலித் பேசணும், அப்பதான் சமூக மாற்றங்களுக்கு வழிவகுக்குன்னு பல இடங்களில் பதிவு செய்திருக்கார். அது புக்ஸா வந்தாலும் சரி, இல்லை வெறும் திரைப்படங்களாக வந்தாலும் சரி, தன்னோட கருத்துக்களை அதை பாராட்டி வழிமொழிகிற இடத்துல இருந்திருக்காருன்னு நேற்று கூட வாழ்த்து சொல்லியிருக்கார். இவ்வளவு மனசங்கடத்தில் பிரச்சனைகள், அரசியல் சூழலாம், பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலும் நேற்று கூட அருமையண்ணன் திருமா அவர்கள் அரசியல் நாகரிகத்தோடு வாழ்த்து சொல்லியிருக்கார். இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சது கூட எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இது பண்ணியிருக்கார். அப்படி ஒரே ஒரு விஷயம்தான். இல்ல, திமுக அரசாங்கம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வந்த பிறகு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் உருவாக்கி இருக்கிறாங்க, பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அம்பேத்கருடைய நூல்களை எல்லாம் நாட்டுடைமையாக்கி அதை கொண்டுட்டு வரணுன்ற முயற்சியில் இருக்கிறாங்க. பல காரியங்களை அம்பேத்கருடைய பெயரில் செய்யறாங்க இல்லையா? விஜய் இதுக்கு முன்னாடி அப்படி என்ன செஞ்சார்? என்ன புள்ளியில நீங்க பிரதமர் மோடி அவர்கள் கூட தான் யூகேல அவர் அங்க படிச்ச இடத்துல இருக்கிறதெல்லாம் போய் திறந்து வச்சார். இப்ப மேட்டர் என்னன்னா, அம்பேத்கரின் கொள்கையை நீங்க பின்பற்றீங்களா? சமூக நீதிக்கு எதிராக நாங்க எல்லா இடத்துலயும் பின்பற்றோம். எங்க கட்சியோட தலைமை நிலைய செயலாளர் ஒரு ஆதிதிராவிட மக்கள் சேர்ந்தவர். எங்க கட்சியோட திமுகவுக்கு தீர்மானம் இருக்கு, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இருக்கு, கேஷ் சர்வே கேஷ் கன்சர்ன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசும் எடுக்கணும், மாநில அரசு எடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் இருக்கு. ஒரே நிமிஷம். இல்ல, அக்டோபர் 27ஆம் தேதி கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியில இருந்து திமுகவுக்கு ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்கு, அதிமுகவுக்கு ஒரு அரசியல் பாரம்பரியம், விசிகாவுக்கு ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்கு. அவங்க அம்பேத்கருடைய விஷயங்களை நாங்க இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கோம்னு சொல்ல முடியும் அவங்களால. ஆனால் அக்டோபர் 27ஆம் தேதி கட்சியை தொடங்கின தமிழக வெற்றி கழகம் மற்ற கட்சிகளோட சேர்ந்து கிளைம் பண்ண முடியுமா அந்த இடத்தை? இல்ல, அதுதான் சொல்றேன். இப்போ மற்ற கட்சின்னு மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் 2011 வரையும் சமூக நீதினா என்னன்னு தெரியாதவர் அரசியல்ல நுழைஞ்ச உடனே
டிஎம்கேவோட இளைஞரணி தலைவர் இப்ப 5 வருஷத்துல துணை முதல்வர். நான் கேட்கறது விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலினுக்குமான ஒப்பீடை பத்தி நான் பேசல, ஒரு பார்ட்டி ஓரியன்டா தான். எங்க கட்சி ஆரம்பித்தது இப்போதான். நாங்க டே 1ல இருந்து எங்க தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து மாணவர் பரிசளிப்பு விழால என்ன பேசியிருக்காரு, அம்பேத்கர், பெரியார், காமராஜர் படிங்க, சமூக நீதி விஷயங்கள எங்க தலைவர் வெரி ஃபர்ஸ்ட் விஷயம் பொது நிகழ்ச்சின்னு பழங்கிட்ட இருந்து என்னோட அடிப்படை கோட்பாடை நாங்க தெளிவு பண்ணியிருக்கோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, பிறப்பின் அடிப்படையில் அப்பா, பையன், பேரன் 3 பேர் மத்திய அமைச்சர், ஒருத்தர் எம்பி, கட்சியில துணை பொதுச் செயலாளர், இளைஞரணி தலைவர், இப்படி ஒரு ஆக்டோபஸ் கரங்களால் ஜனநாயகத்தை அனுதினமும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிற திமுக மன்னராட்சியை எதிர்ப்பதுதான் ஜனநாயக குரல். இல்ல நீங்க அரசியலுக்குள்ள நீங்க இப்படி பேசுறீங்க. சினிமாக்குள்ள அதை விஜயை பற்றி பேசினாங்கன்னா, விஜயோடைய தந்தை யாரு, அவர் சினிமாவில் இருந்தார் இல்லையா, விஜயுடைய அம்மா யாரு, அவங்க சினிமாக்குள்ள இருந்தாங்க இல்லையா, அப்ப சினிமாக்குள்ள மன்னராட்சியை பின்பற்றியவர் தானே விஜய்ன்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படும் இல்லையா? ஒரு ஆர்டிகல் 19 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் ஒரு தொழிலை பண்ணுவதற்கோ இல்ல அவர் அரசியலில் ஈடுபடுவதற்கோ பிரச்சனை கிடையாது. இந்தியாவில் பல பொலிட்டிக்கல் ஃபேமிலி இருக்கு. இப்படி இதே மாதிரி ஒரு அனுபவம் இல்லாம வந்தவன கட்சி பதவி 3 ஆண்டுகள்ல 4 ஆண்டுகள்ல துணை முதல்வர் இப்படி கொடுக்கப்பட்டிருந்தா இல்ல. நான் கேட்கிறேன், விஜய் அரசியல்ல வாரிசு தானே, இல்லன்னு சொல்ல முடியுமா? எஸ் ஏ சந்திரசேகர் அப்படி டைரக்டரா இருக்கணும். இல்ல அவங்களுடைய தாயார் சினிமா துறையில இருக்காங்க. அப்படி இல்ல நான் கேக்குறது, அரசியல் துறையில நீங்க வந்து நிக்கும் பொழுது நேரடியாக மக்களை சந்திக்கணும், மக்கள் ஓட்டு போடுவாங்க, அதன் பிறகுதான் நீங்க வந்து எம்எல்ஏ ஆகுறது, அமைச்சர் ஆகுறது, துணை முதலமைச்சர் ஆகுறது. அப்படி ஒரு விஷயத்தை சினிமாவில் பின்பற்ற முடியாது. எஸ் ஏ சந்திரசேகர் எத்தனை முறை விஜய்க்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாருன்ற பேச்சு வரும் இல்லையா? என்ன சொல்ல வரேன்னா, அவங்க சினிமா துறையில் அவர் தந்தையார் இருந்திருக்கலாம், ஆனா அவர் அதே துறையில் இருந்திருக்கலாம். பட் அவர் வந்து அதே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் தன்னோட உழைப்பால தான் சினிமாவில் நான் முடிச்சுக்கிறேன். நீங்க சினிமா துறை சொன்னாலும் சொல்றேன், சினிமா துறையில் ஆகப்பெரும் சூப்பர் ஸ்டாரா இருந்தவர்கள் பலரோட பையன், மிகப்பெரிய இயக்குனர் சிகரம் அப்படின்னு சொல்லப்பட்டவர்கள் பல பேரோட வாரிசுகள் சினிமா துறைக்கு வந்து நிக்கல. நீங்க வந்து ஒரு ஒரு விசிட்டிங் கார்டா அது இருக்கலாம் அரசியலுக்கும் கூட. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க முதல்வர் அவர்கள் கூட ஒரு 50 ஆண்டுகள் அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னி இருந்துச்சு. ஆனா இப்போ மரியாதைக்குரிய துணை முதல்வர் அவர்கள் வந்து 2011 வரை சமூக நீதினா என்னன்னு தெரியாது, அந்த கோர் தமிழகத்தோட தமிழ் மண்ணோட கோர் பிரின்சிபலே தெரியாதுன்னு சொன்னாங்க. இப்போ இல்ல இப்போ வந்து திமுகவுல மட்டும்தான் மன்னராட்சி முறை இருக்குன்றீங்களா? இந்த அளவுக்கு புரூட்டலா இல்லைன்னு சொல்ல வரேன். இப்போ பாஜகவுல இல்ல. ஏன் நீங்க பாஜகவை விமர்சிக்க மாட்டேன்றீங்க? ஒரே ஒரு பட்டியல் தான் இருக்குது. நீங்க நல்லா பாருங்க, எவ்வளவு பேர் அமைச்சர்களாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் இருக்கு இல்லையா? நீங்க மத்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையில ஏறக்குறைய 12 பேருக்கு மேல வாரிசுகள் இருக்கிறாங்க. பட்டியல் சொல்லணும்னா, தேவேகவுடாவுடைய மகன் HD குமாரசாமி இருக்கிறாரு, அஜித் சிங்கோடைய மகன் ஜெயந்த் சௌத்ரி இருக்கிறாரு, மாதவராஜ் சிந்தியாவுடைய மகன் ஜோதிராதித்ய சிந்தியா இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இல்லையா? இவ்வளவு பேர் இருக்கிறப்போ நீங்க திமுகவை மட்டும் விமர்சிக்கிறதுன்றது முடிச்சுக்கிறேன். நீங்க இதுல மட்டும் இல்ல, இந்தியா கூட்டணிகளையும் சொல்லலாம். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் ஃபேமிலி எடுத்துங்க. அவங்க தான் இந்தியாவில் இந்த வாரிசு அரசியல் விஷயம் ஃபர்ஸ்ட் 1989 டிசம்பருக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியிலேருந்து ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட் கூட வரல. நான் என்ன சொல்றேன் பாயிண்ட் புரிஞ்சுக்கங்க. அதே போல அந்த கட்சி 2004 ஆட்சிக்கு வந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எம்பி ராகுல் காந்தி, மரியாதைக்குரிய லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எம்பி. இந்த திமுக இருந்தா என்ன பண்ணிருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் எம்பி ஆனா, செகண்ட் டைம் எம்பி ஆனா பிரதமர் ஆகி இருப்பாங்க. இவங்க ஃபேமிலி இந்த குடும்பத்தின் ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, தன்னோட ஃபேமிலியில இருக்கவங்க கட்சி தலைவராக இருக்கணும், ஆட்சி தலைமையா இருக்கணும் அப்படின்னு. ஆனா காங்கிரஸ் கட்சியில் அப்படி பண்ணல. மூத்த வேர்ல்ட் பேங்க் வரையும் ஒர்க் பண்ண அனுபவம் உள்ள பொருளாதார அறிஞரை வந்து பிரதமர் ஆக்கினாங்க. அந்த மாதிரி ஒரு லூப் அண்ட் கார்னர் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும் மற்ற கட்சிகளை. டிஎம்கே மாதிரி ஒரு ஆக்டோபஸ் கரத்தால 7 பேர் சமகாலத்துல இல்ல என்னால புரிஞ்சுக்க முடியும். உதயநிதி ஸ்டாலினை தேர்தல் களத்துல நிறுத்தாமல் நேரடியாக மேலவைன்னு ஒரு அப்படி உருவாக்குனா, நீங்க சொல்றது அவர் சேப்பாக்கம் தொகுதியில நிக்கிறாரு, இன்னொரு பாமக கேண்டிடேட் எதிர்த்து நிக்கிறாரு, களம் காண்றாரு, போட்டி போடுறாரு, முன்னாடி வராரு இல்லையா? அவ்வளவு தேர்தல் பாதை இருக்கிறப்போ பாமக கேண்டிடேட் சொல்றதே அதே ஒரு செட்டிங். நீங்க அதை விடுங்க. ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு ஃபேமிலி ஆக்டோபஸ் கரத்தால ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது ஜனநாயக விரோதம். இதை வந்து நாங்க ஓட்டு வாங்கி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டோம், அது சரி நீங்க சொல்ல வந்தீங்கன்னா, அப்போ மதவாத பாஜக என்ன சொல்லுது? குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் நாங்க ஜெயிச்சிட்டோம், பாபர் மசீது இடிப்புக்கு அப்புறம் நாங்க ஜெயிச்சிட்டோம். அப்போ
ஒரு ஜனநாயக விரோத விஷயத்த மக்கள் ஓட்டு போட்டா மட்டும் சரியாயிராது. நீங்க அரசியலமைப்பு படி we the people அப்படின்னு சொல்றப்ப ரிபப்ளிக்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இல்ல ஒரே நீங்க இல்ல நான் ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கிறேன். இவர் எந்த புள்ளியில வாரிசு அப்படின்ற அடிப்படையில மட்டுமே துணை முதலமைச்சரா அமைச்சர் ஆயிட்டார்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க எந்த புள்ளியில வர்றாருன்னா இவர் இதே மாதிரி இந்த அண்ணா அவர்கள் 1949 கட்சி ஆரம்பிச்சார்ல, அவர் ஃபேமிலியில இருந்து அவங்க ஃபேமிலி இல்லாம இருந்திருப்பாங்க. அவங்கல இருந்து ஒருத்தர் உள்ள கட்சியில வந்து இந்த மாதிரி ஒரு 7 பேர் பதவியில இருந்தா இப்ப கலைஞரே அங்க பவர்ஃபுல்லா வந்திருக்க முடியாது. இந்த ஃபேமிலி தான் என்டையர் பவர் சென்டராகவும் அவங்களோட அந்த அந்த ட்ரஸ்டர்ஸ் அந்த கீ போஸ்ட்ல இவங்க இருந்துகிட்டு என்டையரா ஆக்டோபஸ்காரங்களா கண்ட்ரோல் பண்றாங்க. இதுதான் பிரச்சனை. பவர் சென்ட்ரிக்ன்றது எல்லா கட்சிக்குள்ளயும் இப்ப விஜயை தாண்டி ஒருவரால வந்து தாவேக்காவுல வளர்ந்துட முடியுமா? எங்க கட்சி ஜனநாயக பூர்வமான கட்சி. அப்ப வாக்கெடுத்து நீங்க உருவாக்கி இருக்கலாமே. அப்ப விஜய்ன்ற ஒரு ஃபேக்டருக்கு அங்க வேலையே இல்லையா? தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் விஜயா? தலைவர் மக்கள் தலைவர், குடும்பத்தால் உருவாக்கப்பட்ட தலைவர் கிடையாது. எங்க தலைவர் மக்கள் தலைவர். பேசலாம். புரட்சி தலைவர். நான் ஒண்ணு மட்டும் பதிவு செஞ்சுக்கிறேன். புரட்சி தலைவர் எப்படி இந்த திமுக மன்னராட்சி 13 ஆண்டுகள் வனவாசம் போவிட்டாரோ, எங்க கழக தலைவர் தளபதி வந்து திமுக மன்னராட்சி நிரந்தர வனவாசம் போக வைப்பார். எழுதி வச்சுக்கோங்க. பேசலாம். அவர் சொல்றது இப்போ இதே கேள்வியை நீங்க உங்களுடைய ஆதவார்ஜுனா பேச்சு பிளஸ் வந்து விஜயோட பேச்சை ஒட்டி அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன்ட்ட கேட்கிறப்போ அவர் சொல்ற தமிழ்நாட்டில் அப்படிலாம் நீங்க ஃபாலோ பண்ணிட முடியாது, உதயநிதி விவகாரத்தில் நீங்க அப்படி பின்பற்ற முடியாது, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வராருன்னு சொல்றாரு. பிஜேபி சப்போர்ட்டின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, அண்ணா மோதல ஒரு கட்சி நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, மோர் தென் ஒரு 120 தொகுதிக்கு மேல விசிகா வந்து திமுகவுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து தான் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. தலித் மக்களுக்கு கேபினெட்டில் இப்போ கர்நாடகாவில் கொடுத்துருக்காங்க ஃபுட்டு பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லி பவர்ஃபுல், அதாவது பட்ஜெட்டில் கான்ட்ரிபியூஷன் இருக்கிற மாதிரி மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. அப்படி உங்களுக்கு தர வேணாங்க, திமுகக்குள்ள இருக்கிறவங்களுக்கே தராங்களா? அதை கேட்கிறாரு அண்ணன். அது போக என்ன என்ன இருக்காங்க, எப்ப இருந்தாங்க, என்ன நான் கேட்கறது புரியுதா? உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண கூடாது சார். நான் கேட்கிறது 1 கோடியே 40 நான் புரிஞ்சு இல்ல 1 கோடியே 40 லட்சம் பேர் மக்கள் இருக்கிற ஒரு சமூகத்திற்கு நீங்க வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் எப்ப தரீங்க? எல்லா பிரச்சனையும் வந்ததுக்கு அப்புறம் மவுண்ட் ஆனதுக்கு அப்புறம் தரீங்க. இதற்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சியில என்ன பிரதிநிதித்துவம் இப்போ கர்நாடகாவில் கொடுத்துருக்காங்க? நான் சொல்றது தெளிவாக சொல்கிறேன். பிடபிள்யூடி மினிஸ்டர், ஃபுட் மினிஸ்டர், அதுக்கப்புறம் பிரியன் கார்கே அவர் வந்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர். இதெல்லாம் வந்து மக்களோட எம்பவர் பண்ணுற விஷயம். தலித் மக்களை அதிகாரத்தின் மூலமாக எம்பவர் பண்ண விஷயம். அண்ணன் அருமையண்ணன் திருமானன் என்ன சொன்னாரோ அதைத்தான் அண்ணன் அருமையண்ணன் ஆதவர்ஜுன் அண்ணன் சொல்கிறாரு, அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். ஆனால் முடிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் இருக்கு. உங்க கட்சியோட கொடி ஏத்துறதுக்கு பிரச்சனை பண்றாங்க இல்லைன்னு அண்ணா மறுக்க மாட்டார் நம்புறேன். ஒரு நிகழ்வு நடத்தணும்னா இடத்த மாத்தி கொடுக்குறாங்க. நீங்க வந்து உங்க ஓட்டுல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு இசைவா இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்க வந்து எங்க மேல இவ்வளவு கோவத்தை நேத்து அண்ணா பேசுறப்போ தவறான வார்த்தைகளை பயன்படுத்துற எங்க தலைவருக்கு எதிராக இன்னைக்கு நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களே, அந்த துணை முதல்வர் எந்த ப்ரொஃபஷன்ல இருந்து வந்திருக்காரு அவரை சொல்றாரா? இருங்க பேசலாம். அவருக்கு நியாயமான கேள்வி இருக்கு. அண்ணா நிறைய சொல்லியிருக்காரு, எங்க மேல சார்ஜஸ் நிறைய வச்சிருக்காரு. பிஜேபி பத்தி சொன்னாங்க. வாஜ்பாய் அவர்களுக்கு ஒரு பக்கம் வந்து கலைஞரும் இன்னொரு பக்கம் வந்து ஐயா முரசொலிமாறனும் இருந்துகிட்டு கோத்ரா கலவரத்தின் போல நடக்கிறப்ப அது அந்த உள் ஸ்டேட் பிரச்சனை, லாண்டர் பிரச்சனைன்னு சொன்னாரு. சிஏஏ இன்னைக்கு சிஏஏ பத்தி அண்ணா பேசுறாரு. அன்னைக்கு 2003ல ஒரு சிஏஏ கொண்டு வந்தாங்க. அது அப்பதான் முத சிஏஏ சட்டத்துக்குள்ள இல்லீகல் மைக்ரேட்ங்கிற வேர்டே வந்துச்சு. அந்த இல்லீகல் மைக்ரேட் மூலம் அன்னைக்கே அது மேண்டேட் பண்ணிட்டாங்க. என்ன எடுக்க என்ஆர்சி எடுக்க இன்னைக்கு பண்ணல, 2003 சிஏஏ அமெண்ட்மென்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. அண்ணா வந்து அன்னைக்கு பிஜேபி இன்னைக்கு ஏடிஎம்கே ஆதரிச்சு சொன்னாங்க. அன்னைக்கு சிஏஏ சட்டத்தை யார் ஆதரிச்சது? அப்ப யார் மத்திய அமைச்சரவையில் இருந்தது? 2003லயா? 2003ல. அப்போ திமுக கூட்டணியில இல்ல. கேளுங்க, எங்க இல்ல? டிசம்பர் மாசம் இருந்தாங்க. டிசம்பர் 3ல இல்ல. 2003 இல்ல, அந்த வரலாறு எனக்கு நல்லா தெரியும். 2003ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. 2003ல திமுக பாஜக கூட கூட்டணி இல்ல. 2003 அந்த இறுதியில 2004ல காங்கிரஸ் கூட வந்துட்டாங்க. இல்ல அந்த வரலாறு நல்லா தெரியும். இல்ல நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க. அந்த சிஏஏ உடைய அமெண்ட்மென்ட் அப்போ திமுக கூட்டணி இல்ல. ஒரு அமைச்சரவை கொண்டு வந்து அண்ணா இடஒதுக்கீடு பத்தி பேசுறாங்க. டிஸ்இன்வெஸ்ட்மென்ட்னு ஒரு அமைச்சரவை கொண்டு வந்து எல்லா பொதுத்துறை தனியார் வித்துட்டாங்க. அப்புறம் ரிசர்வேஷன்ல எப்படி பலன் கிடைக்கும்?
பொதுத்துறையை ஃபுல்லா தனியார் மயமாக்கிட்டு நீங்க ரிசர்வேஷன் கொடுத்தா என்ன கொடுக்கல என்ன ஒரு நிமிஷம் இருங்க, அவர் குறிக்க அவர் ரெண்டு விஷயம் ரொம்ப பிரதானப்படுத்துறாரு. ஒண்ணு எல்லாத்துக்கும் மேல என்னன்னா 2004ல அண்ணன் வந்து சிதம்பரத்தூர்ல நிக்கிறாரு, அரமேண்ணன் திருமாவளவன் சிதம்பரத்தூர்ல நிக்கிறார். அப்போ கலைஞர் வந்து பாமக கூட்டணியில வச்சுக்கிட்டு உங்களை ஜாதி கட்சின்னு சொன்னாரு. இன்னைக்கு உங்களை கூட்டணியில வச்சுக்கிட்டு பாமக திட்டுறாங்க. தமிழகத்தின் ஆகப்பெரிய ஜாதி கட்சி திமுக தான். ரெண்டு சமூகங்களை மோத விட்டு ஒரு குடும்பம் அதிகாரத்தில் கோல் வச்சுவதுதான் சமூக நீதியா? இதுக்குதான் இதைத்தான் பெரியார் சொன்னாரா உங்களுக்கு? உறுதியா சொல்றோம். ஒரு விஷயம் மையப்புள்ளியா பேசுறாரு. இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஒட்டு காங்கிரஸ்னு சொன்னீங்க. இன்னைக்கு அதே மாதிரி தான் எங்க தலைவர் சொல்றீங்க. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் ஓபிசிக்கு 50% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு. அந்த மாதிரி ஒரு சமூக நீதி புரட்சியை தமிழ் மண்ணில் ஏற்படுத்துவார் எங்க தலைவர். டிசம்பர் 9 எலெக்ஷன் நடக்க போதா? இல்ல அதிமுக கூட்டணின்ற புசியானதுடைய வார்த்தை சரியா? திமுக சொல்லுவாங்களா இன்னைக்கு இருக்கிற 10 கட்சி தாப்பா, இதுல இருந்து ஒரு கட்சி வெளியே போகாது, ஒரு கட்சி உள்ள வர்றாருன்னு இன்னைக்கு பத்திரம் போட்டு கொடுப்பாங்களா? எந்த கட்சியுமே அந்த எலெக்ஷன் ரன் ஆஃப் த எலெக்ஷன்ல பிப்ரவரி மார்ச்ல 2026 முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா திமுக காரங்க பட்டா போட்டு கொடுக்கணும், பத்திரம் போட்டு கொடுக்கணும். இந்த கட்சியை தவிர யாரையும் வெளியே போக. நான் முடிச்சுக்கிறேன் சார். எங்களை மட்டும் ஏன் அந்த கம்பல்சன் பண்றீங்க? எங்களுடைய அறிக்கையை தான் கேக்குறாங்க. அரசியல் விமர்சகங்கிற பேர்ல சில விசமிகள் வந்து அவதூறு கருத்துக்களை எங்க தலைவர் மேலும் எங்க கட்சி மேலும் பண்றாங்க. திமுகவின் ஸ்லீப்பர் செல்ஸ் பண்ற விஷயத்துக்கு நாங்க பதில் சொல்லியிருக்கோம். சொல்றேன்னா இந்த நொடியில் கைவசம் இல்ல எலெக்ஷன் நாங்க வந்து எங்களை பத்தி அவதூறு, அவங்களோட கூட்டணி இத்தனை சீட்டு அத்தனை சீட்டு சில பெரிய நாளிதழ எழுதினாங்க. இது வந்து உண்மைக்கு புறமான செய்தி. எங்களை பத்தி எங்க தலைவரை பத்தி எங்க கட்சியை பத்தி அவதூறு பரப்புவீங்க. அது திமுகவோட எக்கோ சிஸ்டம், அதுக்காண்டி வேலை பார்ப்போம். நாங்க அமைதியா இருக்கணுமா? உண்மைக்கு புறமான செய்தியை எங்க பொதுச் சொல்ல மறுத்திருக்காரு. இன்னைக்கு வரையும் நாங்க கூட்டணிங்கிற எங்க கட்சியை வழிபடுத்தி எங்க கழக தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களை நம்பி வர்றவங்களை கேபினெட்ல இன்க்ளூட் பண்ணுவோம். நாங்க 234 தொகுதியில போட்டியிட்டு தனி மெஜாரிட்டில ஜெயிப்போம். இதுதான் எங்க ஸ்டாண்ட். பேச வீர விக்னேஸ்வரன், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக தாவிக கூட்டணின்னு 46% பேர் வாக்களிச்சிருக்காங்க. கூட்டணியை விரும்புறாங்கன்னு நினைக்கலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அப்ராப்ரேட் டைம்ல 2026 பிப்ரவரி மார்ச்ல எங்க கழக தலைவர் தளபதி தான் எந்த டிசிஷனாலும் எடுப்பாங்க. அதனால அப்ராப்ரேட் டைம்ல எங்க கழக தலைவர் எடுப்பார். அடுத்து வந்து பிறப்பின் அடிப்படையில் டெபுட்டி சிஎம் ஆன உதயநிதி டெபுட்டி சிஎம் வந்து அம்பேத்கர் அவரை இழிவுபடுத்தியிருக்கார். என்ன இழிவுபடுத்தியிருக்காருன்னா, அம்பேத்கரின் புத்தக வெளியீட்டு விழாவை வந்து சினிமா நிகழ்ச்சின்னு சொல்றாரு. நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்த படத்துக்கு சிஎம் துணை முதல்வர் எல்லாம் ரிவ்யூ கொடுத்ததை பார்த்துருக்கோம். அது பிறப்பின் அடிப்படையில் காம்பிடன்ஸ் இல்லாம டிப்யூட்டி சிஎம் ஆனா இப்படித்தான். எது சினிமா? நீங்க அரசியலை நன்கு உணர்ந்தவங்க. நீங்க பிறப்பினுடைய அடிப்படையில் துணை முதலமைச்சரான இல்ல வேற எப்படி? நீங்க வேணா நாளைக்கு ரிசைன் பண்ணிட்டு போய் டிஎம்கேல சேருங்க, உடனே உங்களை இளைஞரணி தலைவர் ஆக்கிடுவாங்களா? ஒரு நிமிஷம், நீங்க முதலமைச்சர் வந்து கான்ஸ்டிடியூஷன் படி போய் ஆளுநர் முன்னிலையில பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாரு. அப்படி உதயநிதி ஸ்டாலின் எடுத்தாரா சார்? இல்ல அப்படி கேட்கல. இல்ல அப்படி எடுத்தாரா? நீங்க அமைச்சரை கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட் தாங்க. அது ஒரு இதுவே இல்லைங்க. அமைச்சரை கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட் தான். ஆமா, அமைச்சரை கான்ஸ்டிடியூஷன் அது எடுத்தது. ஒரே நிமிஷம் புரியுது எனக்கு நீங்க சொல்றது. அமைச்சராக எடுத்தது அப்படின்றது சேப்பாக்கம் தொகுதியில நின்னாரு, வெற்றி பெற்றாரு, மக்களுடைய வெற்றியோட போய் நின்னாரு. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரானது பிறப்பினுடைய அடிப்படையில் எப்படி சொல்லுவீங்க? நான் எப்படி சொல்றேன்னா, திமுக தலைவர் கலைஞர் அவர்கள், நான் சொல்றதை விட ஐயா வைகோ அவர்கள் இருக்காருல்ல, ஒரு காலத்துல கலைஞரின் போர்வாளர் இருந்த வைகோ அவர்களே சொல்லியிருக்காரு, கலைஞர் அவர்களோட மகனா இல்லைன்னா இப்போதைய முதல்வர் வந்து ஒரு வார்டு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரே ஒரு கேள்விதான், பிறப்பினுடைய அடிப்படையில் சொல்றீங்கல்ல, அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அறிவிக்கப்பட்ட அடுத்த நாளே 3 அமைச்சர்கள் பதவி ஏற்கிறாங்க. இவர் போய் துணை முதலமைச்சரா பதவி ஏற்றாரா? இல்ல சார், கான்ஸ்டிடியூஷன் படி நடந்துச்சு. அது டெபுட்டி சிஎம்ங்கிறது கான்ஸ்டிடியூஷன் போஸ்டே கிடையாது. அது ஜிஓ மூலமா போறது. இல்ல நான் என்ன சொல்றேன், அமைச்சரானாவே நான் என்ன சொல்றேன், கட்சியில சேர்ந்தோன்னு உங்களுக்கு இளைஞரணி தலைவர் கிடைக்குது, அதுல இருந்து தான் எம்எல்ஏ சீட் கிடைக்குது, அதுல இருந்து அமைச்சர் பதவி கிடைக்குது. இல்ல ஒரே உங்களோட வீர விக்னேஸ்வரன், இல்ல எனக்கு புரியுது. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, உள்ள போறாங்க, அதன் பிறகு அவங்க பதவி வாங்குறாங்க. இப்போ மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் இறக்கும் பொழுது ஜானகி அம்மையார் எந்த அடிப்படையில் முதலமைச்சரா மாறினாங்க? மக்கள் ஏத்துக்கலையே. மக்கள் அதுதான் நான் என்ன சொல்றேன்னா அரசியல். இல்ல ஒரே நிமிஷம்,
இல்ல அதுதான் வாரிசு அரசியல். அப்படி ஒரு நிலை உதயநிதி ஸ்டாலினுக்கு இருந்துச்சா? முதலமைச்சர் அப்ப ஸ்டாலினுக்கு வந்து இருந்துச்சா? ஓட்டு பெற்றாவே ஜனநாயக விரோதங்களை வந்து நியாயப்படுத்துவீங்கன்னா இல்ல அதைத்தானே நியாயம் பிஜேபி கிடையாது. சொல்றாங்க. இல்ல அரசியலமைப்பு அதைத்தானே சட்டம் மதவாத வகுத்த பிஜேபி அடிப்படையில தான் கேக்குறேன். மதவாத பிஜேபி இல்ல வீர விக்னேஷ் ஒரே ஒரு கோத்ராக்கு கேள்விதான். அப்புறம் என்ன சொல்றாங்க? இல்ல ஒரே ஒரு கேள்விதான். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் இறக்கும் பொழுது ஜானகி அம்மையார் முதலமைச்சராக பதவியேற்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல இருக்குது. திமுகவுடைய ஆட்சி காலத்துல அப்படி இருக்குதா? இல்ல, துணை இல்ல. முதலமைச்சராக அப்படி ஒரு போஸ்டே இல்ல தானே? இல்ல 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 அது நீங்க நிர்வாக வசதிக்காக தேவையை ஒட்டி கருதுறாங்க. இல்ல டெபுட்டி சிஎம்ங்கற போஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. ஒரு ஜீவோ மூலமா அப்படியே போட்டுக்கிறது. அதனே அமைச்சர் கேள்விக்குள்ளாக்கணும். கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்னு சொல்றேனா? அமைச்சர்ங்கிற ஸ்டேட் மினிஸ்டர்ங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட். நீங்க கட்சியில இணைஞ்சோனா கட்சியில பொறுப்பு, ஆட்சிக்கு வந்தோனா ஆட்சியில பொறுப்பு. இது வந்து அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு இருக்கிற வாய்ப்பு திமுகல இருக்க யாருக்காச்சும் இருக்கா? அதைத்தான் நாங்க வந்து பிறப்பின் நடுவில் கிடைக்குதுன்னு சொல்றோம். அதே போல விசிக கட்சி தோழர் பேசினாரு. இங்க வந்து திமுக கூட்டணியில விசிக இல்லைன்னா அது ஜாதி கட்சி. அதே போல விசிக காரங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணி திமுக பல தொகுதியில் ஜெயிச்சு வச்சாங்க. ஆனா அவங்க கட்சி கொடியேற்ற முடியாது, கட்சி நிகழ்ச்சி நடத்த முடியாது. கேபினெட்ல 1,40,00,000 பேர்ல 80% தலித் மக்கள் கடந்த தேர்தலில் திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கேபினெட்ல என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கீங்க? திமுகங்கிறது வந்து ஓட்டுக்கு மட்டும் பயன்படுத்துது. கொள்கை தலைவரான அண்ணன் திருமா அவர்கள் வந்து அப்ராப்ரியேட் டைம்ல அப்ராப்ரியேட் டிசிஷன் எடுப்பார். பேசலாம்.